விடுங்க லீடர். இவங்கிட்ட பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். கொஞ்சம் இந்த பாருங்க. என்னது GMI அப்படின்னு போட்டிருக்கேன். என்னது இதெல்லாம் ஸ்பை கோட்ஸா? இன்னைக்கு சாயங்காலம் உனக்காக நான் ஆத்தங்கரையில காத்துக்கிட்டு இருப்பேன். என்னை ஏமாத்தாம வந்துரு. லீடர் இது ஆமா, இது ஒரு எழுத்து புதிர். நகாட்டோரோட லீடர் தான் இதை என்கிட்ட கொடுத்தா. என்னது நகாட்டோரோட லீடரா? இது ரொம்ப நல்ல நாள். கடல் உணவுகள் தாராளமாக கிடைக்கும். என்ன உளறிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஓகே ஓகே. நான் எதிர்பாராத விதமா நேத்து தான் அந்த கேங்க பார்த்தேன். அவங்க ரொம்ப கடுமையான பயிற்சியில இருந்தாங்க. ஏலேலோ ஐலசா இழுத்து போடு ஐலசா. யார் அது? நீதானே சைட்டாமா ரெட் ஸ்கார்பியன் குரூப்போட லீடர் ரீகோ? நான் தான் பக்கத்து ஊரு நகாட்டாரோ கேங்கோட லீடர். என் பேரு கவாகுடாரி புனாகோ. உன் கூட மோத முடிவு பண்ணிட்டோம். உடனே ஒரு சவால் வச்சுக்கலாம். என்னது? தயவு செஞ்சு மறக்காம வந்துரு. சரி. ரொம்ப ஈடுபாட்டோட இருக்காங்களே. அப்படின்னா இதுதான் விஷயமா? இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குமோ? எது எப்படியோ நாம கண்டிப்பா இதை ஜெயிச்சே ஆகணும். என்ன சரிதானே? ஓகே. அவங்க சொன்ன டைம்ல எனக்கு வேற வேலை இருக்கே. என்ன இப்படி சொல்ற? வேணும்னா உங்களோட வேலையை இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கலாம். எல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்ல. லீடர் இதை கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. அவங்க சொன்ன டைம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவங்களுக்கு இப்பவே மெயில் பண்ணிடுவோம். ஆமா லீடர், சீக்கிரம் ஆகட்டும். முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க லீடர்? ஏன் லீடர், உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, அது என்னன்னா, உங்க போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? வேணும்னா என் போன் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பிரச்சனை அது இல்ல, என்னால இப்ப மெயில் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன விளையாடுறியா? இவன் சும்மா தானே சொல்றான். உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. உண்மை. எப்படி மெயில் டைப் பண்ணி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன ஆச்சுன்னு வாயை புடக்குறீங்க? பண்ண தெரிஞ்சாதான் கௌரவம்னு ஏதாவது இருந்தா என்ன? உங்க எல்லாத்தையும் இதே வேலையா போச்சு. சும்மாவே இருக்கிறது. அதனாலதான் நீங்க எல்லாம் முன்னேறதே இல்ல. எப்படி சமாளிக்கிறாங்க பாத்தியா? சரி விடுங்க, நான் வேணா மெயில் அனுப்புறேன். கொஞ்சம் இருங்க. இத செய்ய வேண்டியது ஒரு லீடரோட கடமை. ஆனா உங்களுக்கு தான் மெயில் அனுப்ப தெரியாதே. அதனால என்ன, நீங்க எனக்கு கத்து கொடுக்கலாம் இல்ல? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்க. அவங்கள கைய வச்சு கத்துக்கலாம்னு பாக்குறீங்க, அப்படிதானே? நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அதானே உண்மை. கேள்வி கேட்டதெல்லாம் போதும், எனக்கு சீக்கிரமா சொல்லி கொடுங்க. ஓகே ஓகே. இதுலதான் நீங்க யாருக்கு மெயில் அனுப்பணும்னு செலக்ட் பண்ணணும். அப்புறம் உங்க மெயில நீங்க இதுல டைப் பண்ணணும். அப்படியா? எப்படி டைப் பண்றதுன்னு இப்ப சொல்லித்தரேன் பாருங்க. இல்லனா இத வச்சு எழுதுங்க. அதேதான், பென்சிலை வச்சு எழுதுனா வேற ரொம்ப சுலபமா முடியல. லீடர் அப்படி எல்லாம் பண்ண கூடாது. எனக்கு தெரியும், சும்மா ஜோக் அடிச்சேன். இங்கிலீஷ்லயே அனுப்புங்க, அதான் சுலபமா இருக்கும். முதல்ல ஷிஃப்ட்ல இருந்து ஆரம்பிங்க. எனக்கு தெரியும், ஷிஃப்ட் அழுத்தணும். அப்புறம் இது 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 இதுதான். இது தப்பு. இது 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 இதுதான். தப்பு 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 தப்பு. இதுவும் தப்பு. ஒழுங்கா வந்து ஒழுங்கா வந்து ஒழுங்கா வந்து. என்னால இதை ஒழுங்காவே செய்ய முடியல. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொறுமை பொறுமை. எதுக்கு குழப்பிக்கிறீங்க? பொறுமையா நிதானமா பண்ணுங்க. ஆமாங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அது ரிலாக்ஸ். லீடர் ரொம்ப நேரமாச்சு. எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளவு முடிச்சிட்டீங்களா? இந்த சின்ன மெயில் அடிக்க இவ்வளவு நேரமா? வாயை மூடுறீங்களா? இதுல கேபிட்டல் லெட்டர்ல எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பேசுறத பார்க்கும்போதே எனக்கு கசாமாவோட இங்கிலீஷ் கிளாஸ் தான் ஞாபகம் வருது. அங்க இங்கிலீஷ்லயே தான் பேசணுமா? அத பத்தியே இப்ப பேசிட்டு இருக்க. ஒண்ணு பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்த கூட நாம இப்படி மெயில் அனுப்பி பேசிட்டு இருக்கலாமே. ஆமா, அப்பதான் உங்களுக்கும் இது பழகும். அப்படிங்கிறீங்க? சரி, நம்ம ட்ரை பண்ணி தான் பாத்துருவோமே. என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கூட வாயில சொல்ல மாட்டீங்களா? இப்படி மெயில்ல தான் சொல்லுவீங்களா என்ன? அது அங்க பாருங்க. என்ன என்ன
ஓ அப்படியா விஷயம், அப்படின்னா சரி. இது ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இதுல ஒண்ணு உனக்கு வாங்கி தரேன். அச்சோ தப்பா டைப் பண்ணிட்டேனே. முடிச்சுட்டேன், இந்த பாரு. சரி சரி, எனக்கு புரியுது, கொஞ்சம் இருங்க பாருங்க. ஏன் இப்படி தப்பு தப்பாவே டைப் பண்றீங்க? ஒழுங்காவே உங்களுக்கு டைப் பண்ண தெரியாதா? லெமன் ஜூஸ் கேட்டா ஆப்பிள் ஜூஸ்னு டைப் பண்ணிருக்கீங்க. எப்படி டைப் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இப்படி எல்லாம் சொல்லி நீங்க பின்வாங்க பார்க்காதீங்க. ஆமா லீடர், நீங்க இதை கத்துக்கணும். சரி சரி. அட போங்கப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்நேரம் ஆக்ஷன் காமெடி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருப்பாங்களே. அப்ப வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வாங்க லீடர், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். முடிச்சுட்டேன், இங்க பாருங்க. என்னது இது? உளறி கொண்டிருக்கீங்க. ரொம்ப காமெடி இல்ல. காமெடி please. உங்க leader சரியான காமெடி please. என்னாச்சு? நாம ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்து போன மாதிரி தெரியுதே. ஒருவேளை ஆக்ஷன் காமனா இருக்குமோ? அப்படியே இருக்கலாம். இப்ப கிளம்பலாம், நாளைக்கு வந்து இதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கலாம். என்னது நாளைக்குமா? சரி சரி,